Hi, hello, welcome to our channel VN Creativities. எப்போதும் ஒரே மாதிரி எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சலிச்சிச்சா? அப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஸ்பைசியான அண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்டான ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் இன்றைக்கி பார்க்கலாமா? வெயிட் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு 4 வரமிளகாய் சுடு தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கட்டி பூண்டு, ஒரு இஞ்சி அண்ட் நம்ம ஊற வச்சுருக்க மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துடுறேன். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு வானிலை எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இப்படி ஒவ்வொரு முட்டையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 6 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அதை நீங்கள் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இது கூடவே 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி அதை நல்லா கலந்து விட்டுறேன். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைனா நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த முட்டையை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மிளகாய்த்தூள் உப்பு போட்டணும். அப்போ தான் அது நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ முட்டை ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். முட்டை இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா நல்லா அடி பிடிச்சிடும். முட்டை பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி உதிரியாக உருண்டு வரணும். அந்தளவுக்கு அதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ முட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சியும் பூண்டையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கி அது பொரிஞ்சு அதுலேருந்து நல்லா வாசம் வரணும். அந்தளவுக்கு அதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். இதுக்கு வெங்காயத்தை எவ்வளோ தின்னாக ஸ்லைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரலும் நல்லா வதக்கணும். அப்போ தான் இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததாக இது கூடவே நான் குடைமிளகாய் ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் ஆனியனோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த கேப்சிகம் நல்லா ஃப்ரை ஆகி இதுலேருந்து ஒரு நல்ல வாசம் வரும். அது வரல இதை நல்லா வதக்கணும். அடுத்ததாக இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். நான் இதில் பீன்ஸ் கேரட் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கேபேஜ் இந்த மாதிரி வேறு வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த காய்கறி வதங்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். காய்கறி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பேஸ்ட், அதை இதோட ஆட் பண்ணிடலாம். அந்த பேஸ்ட்டையும் இந்த காய்கறிகளோடு சேர்த்து நல்லா வதக்கணும். நம்ம இதில் எந்த ஒரு சாஸும் சேர்க்க போகிறதில்ல. நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா இந்த விழுது, இது மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ். அந்த விழுது காய்கறிகளோடு நல்லா வதங்கி அது சுண்டி வரணும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது நல்லா வதங்கி இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிடணும். அண்ட் இந்த ஸ்டேஜில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், காய்கறியெல்லாம் நல்லா எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்ட்டு. எனக்கு காய்கறி நல்லா வெந்திருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் இதை நல்லா வேக வச்சு ரைஸ் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு பாதி வெந்திருந்தால் போதும்னா அந்த ஸ்டேஜில் நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட சாதத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எப்பயுமே ஃப்ரைட் ரைஸ்க்கு சாதத்தை அப்படியே எடுத்து கொட்டாமல் கையில் இந்த மாதிரி உதிர்த்து விட்டோம்னா அது நல்லா உதிரியாக வரும். இப்போ இந்த சாதத்தை இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லா சாதத்துலேயும் நல்லா மசாலா படுற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது செய்யும் போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள். ஆஃப் பண்ணிட வேண்டாம். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லா சூடாக நல்லாயிருக்கும். அதே போல் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சிடாதீங்க, கருகிரும். இப்போ சாதம் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம வறுத்து வச்சிருக்கலையும் முட்டை அதை இதோட ஆட் பண்ணிடலாம். நம்ம இஞ்சி பூண்டு மிளகாய் இதெல்லாம் அரைச்சி சேர்த்து செய்கிறதுனால டைரெக்டாக முட்டையை காய்கறியோடு ஊற்றினா இது நல்லா இருக்காது. இப்போ இதை சாதத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நாம் இந்த முட்டையை தனியாக எண்ணெயில் வறுக்கனால அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததாக இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் இங்கே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துறேன். நீங்கள் உங்கள் சுவைக்கேற்ப கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே காய்கறி வேகிறதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுருக்கோம். ஸோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த ரைஸை சாப்பிட்டு பார்த்து செக் பண்ணிட்டு கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸில் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்ததான் நான் இதில் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். பெப்பர் பவுடர் உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. பெப்பர் போட்டதுக்கப்புறமா அதை ரைஸோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பெப்பர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது கூடவே நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் போட்டுக்கோங்க. இது போடாமல் சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இதை நம்ம மிக்ஸ் பண்ணி முடிக்கிற வரலுமே அடுப்பை வந்து சிம்மில் தான் இருக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பர் ஸ்பைசியான எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் எப்பயுமே எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சால் அது கூட ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். அது எந்த அளவுக்கு ஹெல்த்தின்னு எனக்கு தெரியல. ஸோ அதை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையிலே சொல்கிறேங்க, இனிமேல் நான் அந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வாங்கவே மாட்டேன். இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. இதை நானே சொல்றதை விட நீங்களும் செஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.